இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அசோசியேட்டிவ் அரே எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சிஸ்டம் பில்டாகில் இன்ட் ஏ அரே ஏ, இந்த ஸ்டார் சிம்பிள் வந்துட்டு வைல்டு கார்டு இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரிங்கும் போட்டுக்கலாம், நம்பரும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எந்த டேட்டா டைப்லேயும் நம்ம வந்து இண்டெக்ஸ் ஹோல்டு பண்ணிக்கலாம். இன்ட் ஏ அரே ஸ்ட்ரிங், ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரிங் இண்டெக்ஸில் தான் இருக்கும், ஸோ நம்பர்ஸ் வராது. அரே பி அப்படிங்கிறது இன்டீஜர். ஸோ இன்டீஜர் அப்படிங்கிறது இன்டீஜர் வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த இன்டீஜர் இண்டெக்ஸ் வந்து இது ஹோல்டு பண்ணும். பிட் 15 down to 0 ஏ அரே சி ஸ்டார். ஸோ இந்த சி அரே அப்படிங்கிறது வந்துட்டு 16 பிட் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே இது ஹோல்டு பண்ணும். இன்டீஜர் ஐ ஸ்ட்ரிங் எஸ்டிஆர். ஸோ இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப் ஹோல்டு பண்ணுது, இது ஸ்ட்ரிங் டேட்டா ஹோல்டு பண்ணுது. இனிஷியல் பிகின். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா அரேஸோட வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறோம். அது டிஃபால்ட் சைஸ் வந்து என்னென்னு பிரிண்ட் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக அரேயோட சைஸ் வந்து 0வாக தான் இருக்கும். நம்ம எந்த எலிமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டேட்டா ஸ்டோரேஜ் வந்து எடுத்துக்கும். ஸோ டிஃபால்ட்டாக 0 தான் இருக்கும். ஆடிங் எலிமெண்ட்ஸ், இப்போ ஆட் பண்ணுறப்போ அரே ஏ 1 ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 111 அப்படிங்கிற டேட்டா, அப்புறமே 2 tick D3. ஸோ அப்படின்னா டெசிமலில் 3 அப்படிங்கிற இண்டெக்ஸில் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிற டேட்டா 333. அப்புறமே அதே மாதிரியே 5 tick B 00101. ஸோ பேசிக்லி 5 அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸில் 555, 7 இண்டெக்ஸில் 777. ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இஃப் பிளாக்கில் டூ வைல் லூப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம இங்கே பிக் பண்ணிக்குது இந்த இஃப் கண்டிஷனில். இஃப் கண்டிஷனில் ஃபஸ்ட் எலிமெண்ட் நம்ம இருக்குது, இங்கே இருக்குதுங்கிறப்போ இந்த பிளாக்கில் என்டர் ஆகும். இந்த இடத்துல இது இல்லைனாலுமே டூ வைல் பிளாக்கில் வந்து ஒன்ஸ் என்டர் ஆகும். ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம இங்கே ட்ரை பண்ணுறோம். டிஸ்பிளேயில் வந்து ஏ அரே 1. ஸோ ஐ அப்படின்னா எவ்ரி எலிமெண்ட் இட்ரேட் ஆக இப்போ இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிரும், நெக்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே செக் பண்ணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே பிரிண்ட் ஆகும். அதே மாதிரியே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே இப்போ வந்து இங்கே 1 3 5 7ங்கிறப்போ நம்மளுக்கு 2 4 6 வந்து மிஸ்ஸிங். ஸோ அந்த மிஸ்ஸிங்காக இருக்கிறத வந்து இந்த இடத்துல வந்து அதை இக்னோர் பண்ணிக்கும். ஸோ அசோசியேட்டிவ் அரேயோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, எந்த எலிமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இதே டைனாமிக் அரே இருந்ததுன்னா அந்த இன்பிட்வீனில் வந்து நம்மளுக்கு எந்த எலிமெண்ட்ஸும் இல்லைன்னா இல்லாத மாதிரி இருக்கக்கூடாது. டைனாமிக் அரேயில் வந்து நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ 10 எலிமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா 0 to 9க்கு நம்ம எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சைஸ் ஆஃப் அசோசியேட்டிவ் அரே வந்து 0ன்னு நம்ம சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே 0 தான் இங்கே நம்மளுக்கு இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏவோட அரே ஏ அசோசியேட்டிவ் அரே ஏவோட எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 111, 3 333, 5 555, 7 777. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அசோசியேட்டிவ் அரே யூஸ் பண்ணுவாங்க. அசோசியேட்டிவ் அரே வந்து மோஸ்ட்லி மெமரி வந்து நம்ம ஸ்டோரேஜ் அதிகம் கன்சப்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற பர்பஸஸ்க்கு அசோசியேட்டிவ் அரே யூஸ் பண்ணுவாங்க.